Hey dudes, welcome back to the channel மீசக்கார டூட் vlogs. ஸோ இந்த vlogல நம்ம இப்போ எங்கே போயிட்டுருக்கோம்னு பார்த்தீங்கன்னா ஒட்டகமன் புரியல ஊட்டி. ரொம்ப நாள் கழிச்சு லாஸ்ட் ஒரு கொடைக்கானல் ரைடு போயிருந்தோம். எனக்கு தெரிஞ்சு ஒரு 1 month இருக்கும். லாஸ்ட் மந்த் கொடைக்கானல் போயிருந்தேன். அடுத்த லைன் ட்ரெயின்ல அப்புறட்டா கட் பண்ண அதே இடத்துல சுத்தாத. ஸோ இப்போ ஊட்டி பிளான் பண்ணி ஊட்டிக்கு போய்கிட்டு இருக்கேன். இதுவுமே 1 day ட்ரிப் தான். நமக்கு லீவ்லாம் அந்த அளவுக்கு பாசிபிலிட்டிஸ் கிடையாது. ஸோ இருக்கிற அந்த 1 நாள் 2 நாளை வந்து யூட்டிலைஸ் பண்ணிக்கிறேன். கொடைக்கானலுக்கு என் டார்லிங்கோட பைக் நம்ம பீஸ்ட் இருக்குல்ல, RC 390 KTM, அதில் போயிருந்தோம். இப்போ சென்னையிலேருந்தே நான் இங்கே உடுமலைக்கு நம்ம பிளாக் பீஸ்ட்டை எடுத்துகிட்டு வந்துட்டேன், தண்டர்பர்டை. இதில் தான் இப்போ நம்ம ஊட்டி போகிறோம். எனக்கு ரொம்ப நாள் ஆசை நிறைவேற போகுது. நம்ம பிளாக் பீஸ்ட்டை எடுத்துக்கிட்டு ஒரு லாங் ரைடு போகணும் அப்படின்னு எனக்கு ரொம்ப நாள் ஆசை. இன்றைக்கி அது நிறைவேற போகுது. போயிட்டு வந்துட்டு எக்ஸ்பீரியன்ஸை கண்டிப்பாக தனியாக ஒரு vlog-ஆ ஷேர் பண்ணுறேன். ஹவ் ஐ வாஸ் எக்ஸ்பீரியன்ஸ்ட் அப்படின்னு தனியாக ஒரு vlog-ல கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன். இப்போ நம்மக்கிட்ட 2 கேமரா இருக்குது. VR அப்கிரேடட். இங்கே ஒன்று இருக்குது, இங்கே ஒன்று இருக்குது. இவன் தான் நம்ம ஃபஸ்ட்டு வாங்கின கேமரா. எனக்கு கொடைக்கானல் vlog வரைக்குமே இவன் தான். இப்போ தான் ஃபஸ்ட் டைம் இவனை மாட்டியிருக்கேன். இது வந்து யூடியூப் சேனலை டெவலப் பண்ணுறதுக்காக நமக்கு வந்த கிஃப்ட்டு. லவ்லி கிஃப்ட் நிஜமாவே. அடங்கப்பா, இது உலக நடிப்புடா சாமி. ஸோ சப்போர்ட் பண்ணுங்கள் டூட்ஸ். மீசக்கார டூட் சேனல் டெவலப் ஆகுறதுக்கு. ஓகே டூட்ஸ், நம்ம பாய்ஸ் முன்னாடி போயிட்டுருக்காங்க. 2 பேர் போகிறானுங்களா ஜாவா 42ல். இன்றைக்கி வின்டேஜ் ரைடாக தான் இருக்க போகுது. பிகாஸ் நம்மளதும் க்ரூசர், ஜாவாவும் க்ரூசர் மாடல். அது இல்லாமல் லாஸ்ட் டைம் கொடைக்கானல் நம்ம கூட வந்தான் பாருங்க, ஒரு லெஜெண்டரி ப்ரோ பைக்கர், ப்ரோ ரைடர், என்ன வேணாலும் சொல்லலாம். அவனை இன்னும் நிறையா கூட சொல்லலாம். ஆனால் எல்லாத்தையும் சொன்னால் ஏ சர்டிஃபிகேட் கொடுக்க வேண்டியது இருக்கும். ஸோ அதனால் வேண்டாம். ஸோ அவனும் வர்றான். இப்போ உடுமலையிலேருந்து நாங்கள் கிளம்பி பல்லடம் வந்து பல்லடத்துலேருந்து கோயம்புத்தூர் போகிறோம். ஏன்டா உடுமலையிலேருந்து நேராகவே கோயம்புத்தூர் போகலாமே, ஏன்டா பல்லடம் வந்து போகிறீங்க அப்படின்னா, ஆக்சுவலி நாங்கள் உடுமலையிலேருந்து பல்லடம் ஷிஃப்ட் ஆகிட்டோம். வீடு பல்லடம் தான். ஸோ அதனால் ராம் ஆல்மோஸ்ட் வந்துட்டான் கோயம்புத்தூருக்கு. அவன் வீட்டிலேருந்து கிளம்பி வெளியில் வந்துட்டான். எந்த ஏரியான்னு சொன்னால் ஞாபகம் இல்லை, கேட்டுட்டு வேணால் அப்டேட் பண்ணுறேன். ஆனால் நாங்கள் இப்போ தான் கிளம்பியிருக்கோம். we do have 45 minutes to reach கோயம்புத்தூர். ஆனால் அவன் 3/4 மணி நேரம் சும்மா நிற்க போகிறத நினச்சாதான் ஒரு பிரச்சனையும் இல்லை, நிற்கட்டும். நல்ல கிளைமேட், ஒன்றும் வெயில் அடிக்கல, நிற்கட்டும், தப்பு இல்லை. போகிற வரல சும்மா ஒரு 20 minutes டிஃபன்லாம் பண்ணிவிட்டு போவோம். அப்படின்னா 1 hour ஆகிடும். நிற்பான் பையன், நிற்கட்டும், நல்ல பையன். நம்ம லெஃப்டில் தானடா போகணும். ரைட்லையா? ஓ, ஸோ டூட்ஸ், பைபாஸில் வந்து கனெக்ட் ஆக போகிறோம். யூஸ்வலாக லெஃப்டில் போய் பழக்கம் ஏர்போர்ட்டுக்கு. இந்த பக்கம் தானே போகணும். இந்த பக்கம் தான் அவினாஷ் ரோடுண்ணா. பேசாமல் அவன் ஷோரூமுக்கு ரூட் போட்டுருமா? $25 கிலோமீட்டரா? சரி, ஓகே போகலாம். எப்பா கரெக்டாக நிற்கிறப்ப அடிச்சிருக்காண்டா. எங்க விட்டணும், அங்கேயே தான் நிக்கிறேன். ஆமாம், நாங்கள் ஒரு 1/2 hour இருக்கோம். ஒரே ரோடுரா? ஆமாம், கட் பண்ணிட்டான். போகலாம். உட்காரா.
அங்கே போயிட்டு சாப்பிட்டுக்கலாம். ஸோ டூட்ஸ், ஒரு பெரிய கன்ஃபியூஷன், அவினாஷ் ரோட்டில் போகிறதா இல்லை மேட்டுப்பாளையம் ரோட்டில் போகிறதான்னு. ஸோ ஃபைனலாக ராம்க்கு கால் பண்ணி கேட்டு மேட்டுப்பாளையம் ரோடுன்னு ஃபிக்ஸ் ஆகிட்டோம். திரும்ப யூடர்ன் பண்ணி வந்து பைபாஸில் ஜாயின் பண்ணியாச்சு. கொஞ்சம் தூரத்தில் ஏறிடுவோம். ஐ திங்க் இந்த கேமரா ஒர்க் ஆகுது, தெரியலனா இந்த கேமராவோட விஷுவலைசிங் எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியல. அடுத்தடுத்த வீடியோவில் கண்டிப்பாக அப்கிரேட் பண்ணிக்கிறேன். அதுக்குன்னு தனியாக ஒரு மவுண்ட்டு ஸ்டிக் மாதிரி வாங்கி ஃப்ரண்ட்டில் மாட்டிக்கிட்டேன்னா இன்னும் கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்கும். இது வந்து கோப்ரோவோட வந்த அந்த சின்ன மவுண்ட்டில் தான் இப்போ ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். அதுவுமே வண்டியோட வைப்ரேஷனுக்கு அப்பப்போ கலண்டுக்குது. இந்த கேமராவை கண்டுக்காமல் நான் ஓட்டினேன்னா எங்கே விழும்னே தெரியாது. அல்ட்ரா பிரேக்கா ஃபைனலி பைபாஸ் ஏரியாச்சு. ஸோ மேட்டுப்பாளையம் ரோடு போயிட்டு கண்டினியூ பண்ணுறேன். ஓகே. டூட்ஸ், ஒரு விஷயத்த சொல்ல மறந்துட்டேன் பார்த்தீங்களா? இங்கே ஒரு கேமரா இருந்துச்சுல்ல, அதை ராம் கிட்ட கொடுத்து விட்டேன். ஆக்சுவலாக நான் கொடுத்து வைக்கல, நான் கொடுத்து விடலை. அவன் வலுக்கட்டாயமாக பிடிங்கிட்டு போயிட்டான். உனக்கு எதுக்கு 2 கேமரா அப்படின்னு பிடிங்கிட்டு போய் அவன் வண்டியில் கிராஷ் கார்டில் மாட்டி விட்ருக்கான். வீடியோக்கு ஒரு லைக்கை போடுங்க, சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க சேனல் மீசக்கார டூட். எதுக்கும் அவனையே முன்னாடி விட்டுறலாமா? பிகாஸ் நமக்கு தான் ரூட்டு தெரியாதே. அவன் முன்னாடி போனால் தான் நம்ம கரெக்டாக இருக்கும். நேரத்துக்கு வந்திருக்கணுமே, அலை காணமே. அட மேட்டுப்பாளையம் ரோடு, ஏம்மா ரோடு நல்லா இருக்குங்க. ஆக்சுவலாக குண்டு குழியெல்லாம் கிடையாது, பட்டு ஒரு மாதிரி ஒரு வேவ்ஸ்லேயே போகுது ரோடு. அதே மாதிரி ரோடு இறங்குது ஏறுது. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு ஸ்லோப் மாதிரி இறங்கி இப்போ திரும்ப மேலே ஏறிச்சு. இந்த மாதிரி இப்போ மேலே தான் ஏறுது. திரும்ப அங்கே ரோடு வந்து ஸ்லோப்பாக இருக்குது, நல்லா இருக்குது. இது ஒரு ட்ரையல் போல் இருக்குது. மவுண்டன்ஸ் ஹில்ஸில் ஓட்டுறதுக்கு இது ஒரு ட்ரையல் போல் இருக்குது. நைஸ். இது ஸ்டார்ட் அப் சேனல் தான். ஸோ லீவும் கிடைக்கணும் ஆஃபீஸில். அட் த சேம் டைம் நமக்கு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாகவும் இருக்கணும் ஒவ்வொரு ரைடும். அதுக்கேற்ற மாதிரி தான் பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். எப்போ மானிட்டைஸ் ஆகுது, எப்போ ரெவென்யூ ஜென்ரேட் ஆகுது அப்படின்றத பார்த்துட்டு ரெகுலராக நம்ம ரைடு போகலாம். எனக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் ரைடு போகணுன்னு தான் ஆசை. நிறைய மோட்டோ விளாகர்ஸ் இருக்காங்க நம்ம ஊரில், தமிழ்நாட்டில். அவங்கள மாதிரி ஃபுல் டைம் யூடியூபராக இருக்கணும்னு தான் ஆசை. ஆனால் அதுக்கு ஒரு சோர்ஸ் வேணும்ல.
அது வரைக்கும் வேலைக்கு போய்கிட்டு இருக்கேன். என்னைக்கு அந்த சோர்ஸ் மந்த் ஆன் மந்த் கேரண்டீடாக வருதோ அன்னைக்கு வேலையை விட்டுருவேன். இதை வீட்டில் சொன்னால் செருப்பால் அடிப்பாங்க என்ன. இப்போவே சொன்ன மாதிரி தான், வீடியோ பார்ப்பாங்கள்ல வீட்டில். நான் வீடியோ போட்டவுமே முதல்ல பார்க்குறது என் ஃபேமிலிஸ் மட்டும்தான். எனக்கு தெரிஞ்ச முக்கால்வாசி கவுண்ட் என் ஃபேமிலி கவுண்ட்டு தான். அது ஆல்ரெடி அவங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ண மாதிரி தான் இப்போ அந்த இன்ஃபர்மேஷனை. whatever, waiting for your support my dear dudes. எனக்குன்னே வருவீங்களாடா? ஏன்ட்ட சரசம் பண்றக்கே ஓட்டாப்பே உங்களை பெற்றுறாங்களா? லேடி டூட்ஸ், இப்போ மேட்டுப்பாளையம் வந்தாச்சு. ஐ மீன் மேட்டுப்பாளையம் உள்ளே வந்து இப்போ எக்ஸிட் ஆக போகிறோம். போகிற வழியில் நான் ஒன்று பார்த்தேன், அதை உங்களுக்கும் காட்டுறேன். யாதும் ஊரே யாவரும் கேளு, பிரபாகரன் படம். அண்ணன் படத்தை ஒருத்தன் ஒட்டியிருக்கான், அவனை கூப்பிட்டு வா பாராட்டாமல் இருந்தா எப்படி? ஐயோ 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 ஐயோ. என்னைக்கு ஃபோர்க்கு டியூப் உடைய போதுன்னு தெரில. அப்படியே கேரளா போய் இறங்கிக்கலாம் ஏறி. நாளைக்கு வரலாம் சாயந்தரம், ஒன்றும் அவசரம் இல்லை. போயிட்டு நாளைக்கு கூட வரலாம்டா. ஊட்டி போய் கேரளா போய் சும்மா ஒரு பேச்சுக்கு தான் சொன்னேன். கொக்கா அடிப்பா வீட்டுக்கு போனா. அது ஒரு வாட்டி போயிட்டு வரட்டும்.